மனிதனும் மகேசனும். இதுல பகுதி 2. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஐயா பகுதி 1 பேசினாங்க. இப்ப இது பகுதி 2. நமக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஐயா அவர்கள் தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள். இவர் நம்மளுடைய வேதாத்திரியத்தை சயின்ஸ் வடிவத்துல இந்த உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய பெரும் பங்கு ஐயா கிட்ட இருக்கு. ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா பேச. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இறை சாதனை மார்க்கத்தோடு இந்த நிகழ்ச்சியோடும் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். உங்களது இல்லத்தில் நீங்களும் இல்லத்து பெரியவர்களும் இல்லத்து பிள்ளைகள் சந்ததிகள் என்றென்றும் உடல் நலத்தோடு திரேக ஆரோக்கியத்தோடு நீள் ஆயுளோடு நீங்காத செல்வத்தோடு உயர் புகழோடு வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என வாழ்த்தி மகிழ்கிறேன். மனிதனும் மகேசனும் என்ற தலைப்பில் நாம் சிந்தனையை தொடர்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், ஈசன் என்பது ஆதியினுடைய எழுச்சி பெற்ற நிலை. ஈஸ்வர், ஈஸ் என்றால் எழுந்திருத்தல். ஆக இருப்பு நிலை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த இருப்பு நிலையினுடைய எழுச்சி பெற்ற நிலை, அதை தத்துவத்தில் ஈஸ்வர் என்கிறோம், விஞ்ஞானத்தில் பிரபஞ்சம் என்கிறோம். ஆக விஞ்ஞானத்தில் பிரபஞ்சம் என்று நாம் அழைக்கிற அந்த ஈசனினுடைய ஒரு அங்கம்தான் இந்த மனிதன். எனவே மகரிஷியினுடைய பாடல்கள், அவருடைய கருத்துக்கள் அனைத்தையுமே நாம் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இருப்பை பற்றியது, அவரது கருத்து. அதை நாம் இறையியல் என்று சொல்லலாம். இன்னொன்று இந்த பிரபஞ்சத்தை பற்றியது அல்லது இயக்க களத்தை பற்றியது என்று பார்க்கும்போது, பிரபஞ்சத்தை பற்றி மகரிஷி பேசும்போது அதை அவருடைய விஞ்ஞானம் என்று சொல்லலாம். பிரபஞ்சத்தை பற்றி பேசியதற்கு பிறகு பிரபஞ்சத்தின் அங்கமாக இருக்கிற இந்த மனிதனை பற்றி பேசும்போது, மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது அதை நாம் வாழ்வியல் என்று சொல்லலாம். ஆக மகரிஷியினுடைய கருத்துக்களை 3 வகையாக நாம் பார்க்கிறோம். மெய்ஞானம் அல்லது இறையியல், விஞ்ஞானம், வாழ்வியல். இந்த 3ஐயும் அவர் தனது எழுத்துக்களாலும் பாடல்களாலும்
உரைநடைகளாலும் எழுதிய போது அங்கே ஒரு இலக்கியமும் தோன்றியது. அதை நாம் வேதாத்திரிய இலக்கியம் என்கிறோம். எனவே மகரிஷியினுடைய வருகையால் நமக்கு ஒரு புதிய இறையியல் கிடைத்திருக்கிறது. விஞ்ஞானத்தில் ஒரு புதிய பார்வை கிடைத்திருக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கை முறை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு புதிய இலக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இறையியல் என்ற இருப்பு நிலைக்கு மகரிஷி வரும்போது அதை ஏற்கனவே பல சமயங்கள், பல மதங்கள் பலவாறாக குறிப்பிட்ட போதிலும் அந்த இருப்பு நிலையை பிரம்மம் என்றும் சிவன் என்றும் நாராயணா என்றும் அல்லாஹ் என்றும் பிதா என்றும் அருட்பெரும் ஜோதி என்றும் அந்த இருப்பு நிலைக்கு பல பெயர்கள் இருந்த போதிலும் அந்த இருப்பு நிலையை மகரிஷி நமக்கு முன்பு இருக்கிற பெரு வெளியாக நமக்கு அதை அடையாளம் காட்டுகிறார். ஆகவே மகரிஷியினுடைய இறையியலில் பெருவெளி என்பது இறைவெளி. இறைவெளி என்பது அந்த இருப்பு நிலையை குறிக்கிற ஒரு தெய்வீக வாக்காகும். ஆக மகரிஷி அந்த இருப்பு நிலையை சொல்லும்போது, குறிப்பிடும் போது வற்றாத இருப்பு, அது வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்று இணைந்த பெருவெளியே தெய்வம் என்று அந்த இருப்பு நிலையை குறிப்பிடுகிறார். குறிப்பிட்ட கையோடு நமக்கு உள்ளும் புறமும் இருக்கிற இந்த பெருவெளியைத்தான் எல்லா மதங்களும் அவரவர்களுடைய தாற்பயத்தில் இதை தெய்வமாக பார்க்கின்றன என்று ஒரு மத நல்லிணக்கத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் மகரிஷி அவர்கள். இந்த இருப்பு நிலை எப்படி இயக்க களமாக மாறியது? ஆக நாம் இரண்டாவது செக்ஷனுக்கு வருகிறோம். மகரிஷியினுடைய விஞ்ஞானத்திற்கு நாம் வருகிறோம். விஞ்ஞானம் என்பது இருப்பு நிலை எப்படி இயக்க களமாக மாறியது என்ற அந்த தன்மாற்ற சரித்திரம்தான் மகரிஷியினுடைய வேதாத்திரிய விஞ்ஞானம். ஆக மகரிஷியினுடைய விஞ்ஞானம் என்று நாம் பார்க்கும்போது அது இருப்பு நிலையில் ஆரம்பிக்கிறது. அதன் ஆரம்பமே இருப்பு நிலையில்தான். அந்த இருப்பு நிலை எவ்வாறு இயக்க களமாக மாறியது என்பதை நாம் பார்க்கும்போது, இதுவரை வந்த தத்துவங்களில் இருப்பு நிலை எவ்வாறு இயக்க களமாக மாறியது என்ற ஒரு விளக்கம், ஒரு குறிப்பு, இப்படித்தான் அது மாறியது என்ற ஒரு விபரம் இதுவரை வந்த தத்துவங்களில் இல்லாமல் இருந்தது. அந்த இடத்தைத்தான் மகரிஷி அவர்கள் இப்போது பூர்த்தி செய்கிறார்கள். இந்த இருப்பு நிலை இயக்க களமாக எப்படி மாறியது என்பது இன்றைய வேதாத்திரிய விஞ்ஞானமாக மலர்கிறது. ஆக எப்படி மாறியது என்று அவர் சொல்ல வரும்போது, அந்த இருப்பு நிலைக்கு மகரிஷி அவர்கள் 2 குணங்களை தருகிறார்கள். இது மகரிஷியினுடைய
ஒரு தவ ஆற்றலில் அவர் உணர்ந்த சில உள் உணர்வாக அவர் நமக்கு சொல்லியதுதான் இந்த இரு குணங்கள். ஒன்று, இருப்பு நிலைக்கு பேரறிவாகவும் பேர் ஆற்றலாகவும் இருக்கிற அந்த இருப்பு நிலைக்கு தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு அது துகளாக மாறுகிறது. ஆக தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிற ஒரு தன்மை இருப்பு நிலைக்கு உண்டு என்று மகரிஷி கூறுவது இவரது விஞ்ஞானத்தினுடைய ஆரம்பமாகும். இரண்டாவதாக, அதே இருப்பு நிலைக்கு மகரிஷி அவர்கள் இன்னொரு தன்மையையும் கொடுக்கிறார்கள். முதலாவதாக தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு அது துகளாக மாறுகிறதே, அந்த துகள்களை மகரிஷி அவர்கள் இறை துகள்கள் என்று அழைக்கிறார்கள். ஆக கோடான கோடி இறை துகள்களை உருவாக்கிய இந்த இருப்பு நிலை, பேரறிவும் பேராற்றலுமான இந்த இருப்பு நிலை பிறகு அவைகளையெல்லாம் அழுத்தி, அவைகளையெல்லாம் ஒரு சூழ்ந்த அழுத்தத்தால் அவைகளை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கிற இறை துகள்களை ஒன்று சேர்த்து பல தொகுப்புகளை உருவாக்குகிறது. ஆக அதற்கு சூழ்ந்த அழுத்தும் குணமும் உண்டு என்று இன்னொரு குணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிற குணத்தால் அது இறை துகள்களை உருவாக்கியது. அனைத்தையும் சூழ்ந்து அழுத்துகிற தன்மையால் அந்த இறை துகள்களை சேர்த்து பலவித அமைப்புகளை அது உருவாக்கியது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இறைத்துகள்களை சேர்த்து அது உருவாக்கிய அந்த தொகுப்புக்கு பெயர்தான் விண்துகள். அந்த விண்களை சேர்த்து நாம் உருவாக்கியதுதான் அணு. அணுக்களை சேர்த்து உருவாக்கியது பேரணு. பேரணுக்களை சேர்த்து உருவாக்கியது பருப்பொருள் என்று ஒவ்வொன்றையும் சேர்த்து 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 உருவாக்குகிற தன்மை இந்த இருப்பு நிலைக்கு உண்டு, வெளி என்ற இருப்பு நிலைக்கு உண்டு என்று தனது வேதாத்திரிய விஞ்ஞானத்தை மகரிஷி இருப்பு நிலையில் ஆரம்பிக்கிறார்கள். இவர் தருகிற விஞ்ஞானம், இதை சற்று நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். இவர் தருகிற விஞ்ஞானத்திற்கும் இன்று இருக்கிற விஞ்ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைய விஞ்ஞானம் அது இயற்பியல் என்று சொல்லுவதாகட்டும் அல்லது தாவரையியல் என்று சொல்லுவதாகட்டும், எதுவாக இருந்தாலும், அல்லது ரசாயனவியல் என்று சொன்னாலும், இன்றைய விஞ்ஞானம் ஒரு துகளை இருப்பு நிலையிலிருந்து உருவானது என்று அது பார்ப்பது இல்லை. அந்த துகள்தான் ஆரம்பம் என்று எடுத்துக்கொள்கிறது இன்றைய விஞ்ஞானம். ஆனால் மகரிஷியினுடைய விஞ்ஞானம் துகள் என்பது ஆரம்ப நிலை அல்ல, அதற்கும் அடிப்படையாக இருக்கிற பேரறிவான பேராற்றலான பெருவெளிதான் ஆரம்ப நிலை என்று ஆரம்ப நிலையை இறை வெளியில் வைக்கிறார் வேதாத்திரி மகரிஷி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்து. ஏனென்றால் நியூட்டனில் ஆரம்பித்து ஐன்ஸ்டைனில் வந்து இன்று வரை விஞ்ஞானம் நம்பிக்கொண்டிருப்பது, இந்த விஞ்ஞானம் அல்லது இந்த பிரபஞ்சம் துகளில் இருந்து ஆரம்பிக்கிறது என்றுதான் இன்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் விஞ்ஞானத்தை நீங்கள் துகளில் இருந்து ஆரம்பிப்பது சரியல்ல. விஞ்ஞானத்தை நீங்கள் பெருவெளியிலிருந்து ஆரம்பிங்கள் என்று இன்றைய விஞ்ஞானத்திற்கு
ஒரு அறிவுரை தருகிறார் வேதாத்திரி மகரிஷி. ஆக இவரது விஞ்ஞானம் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்பதால், பெருவெளியிலிருந்து ஆரம்பிப்பதால் இவரது விஞ்ஞானத்தை நாம் ஒரு ஆன்மீக விஞ்ஞானம் என்றும் சொல்லலாம். அப்படி மகரிஷி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த விஞ்ஞானத்தை ஆரம்பிப்பதால், பெருவெளியிலிருந்து இந்த விஞ்ஞானத்தை ஆரம்பிப்பதால் நமக்கு என்ன புதிய செய்தி கிடைக்கிறதா என்று பார்ப்போம். ஏதாவது புதிய செய்தி நமக்கு கிடைக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆக நாம் மகேஷன் என்று எதை நாம் தத்துவத்தில் சொல்லுகிறோமோ அந்த மகேஷனை விஞ்ஞானத்தில் பிரபஞ்சம் என்று சொல்லுகிறோம். அந்த பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மனிதனும் மகேஷனும் என்று நாம் சொல்லும்போது இதை மனிதனும் பிரபஞ்சமும் என்றும் சொல்லலாம். அந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாகிய இந்த மனிதன். ஆக நாம் இப்போது மகரிஷியுடைய விஞ்ஞானம் பெருவெளியில் ஆரம்பிப்பதால் நமக்கு என்ன புதிய செய்தி கிடைக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்க வேண்டும். பெருவெளி என்பதற்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு என்று நாம் பார்த்தோம். ஆக அந்த பெருவெளியாகிய அறிவாகிய அந்த வெளி அதுதான் இறைத்துகளாக மாறுகிறது என்று நாம் பார்க்கும்போது, அந்த இறைத்துகளுடைய பிறப்பிடம் என்பது பேரறிவான பேர் ஆற்றலான அந்த வெளிதான் இதனுடைய பிறப்பிடம். அல்லது அந்த பெருவெளிதான் இந்த துகளாக மாறுவதால் இந்த துகளுக்கும் கொஞ்சம் அறிவு உண்டு, கொஞ்சம் ஆற்றல் உண்டு. ஆக இன்றைய விஞ்ஞானம் துகள் எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை தெரியாத காரணத்தால் அது துகளுக்கு ஆற்றல் உண்டு என்பதை நம்புகிறது. ஆனால் துகளுக்கு அறிவு உண்டு என்று அது பேசுவது இல்லை. ஆக இன்றைய விஞ்ஞானம் ஒரு பாதி உண்மையைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு முழுமையான விஞ்ஞானத்தை அது பேசவில்லை. இன்றைய விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்தை முழுமையாக்குகிறார் வேதாத்திரி மகரிஷி. ஆக இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானத்தில் எழுகிற ஒரு பெரிய கேள்விக்கு மகரிஷி விடையாக வருகிறார். இவரது பார்வையால் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நன்மையை நாம் பார்க்க வேண்டும். மேலை நாட்டு விஞ்ஞானிகள் அனைவருமே இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தை துகளில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள். இப்போது அவர்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வருகிறது. அவர்களாகவே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போன்ற துகளிலிருந்து இந்த பிரபஞ்சம் வருகிறது. இப்போது அவர்களுக்குள்ள சந்தேகம், எலக்ட்ரான் என்பது ஒரு ஜடப்பொருள், புரோட்டான் என்பது ஒரு ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருள்கள் சேர்ந்து பஞ்சபூதங்களாக வருகின்றன. பஞ்சபூதங்கள் சேர்ந்து மற்ற உலோகங்கள், அவைகள் சேர்ந்து இந்த ஜீவராசிகள், அவைகள் சேர்ந்து இந்த மனிதன் என்று பார்க்கும்போது ஜடப்பொருளாக இருக்கிற இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அதனுடைய சேர்க்கையாக இருக்கிற நான் அல்லது ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கு எப்படி சிந்திக்கிற திறன் வருகிறது? கேள்வியை கேட்கக்கூடிய திறன் எப்படி அவனுக்கு வருகிறது? ஏனென்றால் அவன் ஜடப்பொருளால் ஆனவன். ஆக ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற திறன், கேள்வியை கேட்கக்கூடிய அந்த திறன் எங்கிருந்து வருகிறது, அந்த அறிவு எங்கிருந்து வருகிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் சொல்ல முடியவில்லை. ஆகவே அவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு, இந்த கேள்விக்குத்தான்
மகரிஷி இன்று விடையாக வருகிறார். ஆக வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய ஒரு பாடத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லும்போது அவர் தருகிற விஞ்ஞானத்தினுடைய மேன்மையையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆக இவர் தருகிற விடை, விஞ்ஞானிகளுக்கு மகரிஷி தருகிற விடை என்னவென்றால், விஞ்ஞானிகளே, நீங்கள் நினைப்பது போன்று ஒரு எலக்ட்ரான் ஜட பொருள் அல்ல. அன்பர்களே, குறித்து கொள்ளவும். நீங்கள் எந்த கல்லூரிக்கு போனாலும் அந்த ஆசிரியர் சொல்லுவார் எலக்ட்ரான் ஒரு ஜட பொருள் என்று. ஆனால் நீங்கள் இன்று தெரிந்து கொள்ள வேண்டியது, வேதாத்திரிய தத்துவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, எலக்ட்ரான் ஜட பொருள் அல்ல. எலக்ட்ரானுக்கும் அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு. புரோட்டான் என்பது ஜட பொருள் அல்ல. புரோட்டானுக்கும் அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு. ஆகவே எல்லா பொருளுக்கும் நீங்கள் எதை ஜட பொருள் என்று நினைக்கிறீர்களோ அத்தனைக்கும் அறிவு இருக்கிறது. இந்த அறிவுள்ள துகள்களின் கூட்டாக ஒரு மனிதன் வருவதால் அவனுக்கு ஒரு சிந்தனை திறன் வந்து விடுகிறது. ஏனென்றால் அவனில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் அறிவு இருக்கும்போது அவனுக்கும் மொத்தமாக ஒரு அறிவு வந்து விடுகிறது என்று இன்றைய விஞ்ஞானிகளுக்கு மகரிஷி ஒரு பெரிய ஒரு விடையை தருகிறார்கள். அன்பர்களே, சமீபத்தில் இப்போது ஒரு 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்பாக, சுமார் 2 வாரங்கள் என்று சொல்லலாம், சமீபத்தில் பஞ்சாப் மாகாணத்தில் சண்டிகார் என்ற ஒரு பெரிய ஊர், அதற்கு பக்கத்தில் ஐஐடி என்ற ஒரு பெரிய நிறுவனம், மத்திய அரசை சார்ந்த ஒரு பெரிய நிறுவனம். எப்படி சென்னையில் ஒரு ஐஐடி இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு ஐஐடி ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது சமீபத்தில், 2 வாரங்களுக்கு முன்பாக. அந்த கருத்தரங்கில் மேலை நாட்டு விஞ்ஞானிகளும் வந்திருந்தார்கள். நாமும் அந்த கருத்தரங்கிற்கு சென்றிருந்தோம் 2 வாரங்களுக்கு முன்பாக. அந்த கருத்தரங்கில் நடந்த ஒரு விவாதமே, எலக்ட்ரான் என்றால் ஜட பொருளா அல்லது அறிவுள்ள பொருளா என்றுதான் ஒரு விவாதம். மேலை நாட்டு விஞ்ஞானிகள் இன்றும் கூட அவர்கள் எலக்ட்ரான் ஒரு ஜட பொருள் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர எலக்ட்ரானுக்கும் அறிவு உண்டு என்ற நிலைக்கு அவர்கள் வருவது இல்லை. இருந்தாலும் அந்த கருத்தரங்கில் நாம் வேதாத்திரிய விஞ்ஞானத்தில் நாம் காண்கிற அந்த செய்தியை நாங்கள் எடுத்துரைத்தோம். ஆக இப்போது நாம் மகரிஷியினுடைய விஞ்ஞானத்தை பல இடங்களுக்கு கொண்டு செல்வதோடு அல்லாமல் அந்த விஞ்ஞானத்தையும் நாம் இப்போது மாற்றுவதற்கு முற்படுகிறோம். ஆக இந்த விஞ்ஞான கருத்தரங்கில் சிலர் இப்போது சிந்திக்கிறார்கள். என்ன சிந்திக்கிறார்கள் என்றால், இதுவரை நாம் ஒரு எலக்ட்ரானை ஜட பொருளாக நினைத்தது சரியா என்ற சிந்தனைக்கு இப்போது வருகிறார்கள். ஏனென்றால் எல்லாவற்றையுமே நாம் ஜடப்பொருள் என்று நினைத்து விட்டால் அந்த ஜடப்பொருள்களின் கூட்டாக இருக்கிற நமக்கு மட்டும் எப்படி சிந்திக்கிற திறன் வரும்? ஆகவே இன்றைய நிலையில் வேதாத்திரிய விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைக்கு நாம் இப்போது மேலை நாட்டு விஞ்ஞானிகளை சிந்திக்க வைத்திருக்கிறோம். ஆக இனி வரும் காலங்களில் மகரிஷியுடைய விஞ்ஞானத்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அன்பர்களே, மகரிஷியுடைய விஞ்ஞானத்தில் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே ஜடப்பொருள் இல்லை. எல்லா பொருளும் இறைத்துகள் முதற்கொண்டு
எல்லா துகள்களும் அந்த அறிவும் ஆற்றலுமான பெருவெளியிலிருந்து தோன்றுவதால் எல்லா துகளுக்கும் அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. ஆக இந்த அறிவும் ஆற்றலும் இணைந்தே வருகிறது. அப்படி இணைந்தே வருவதால் இப்போது அந்த அறிவு என்ன செய்கிறது என்று பாருங்கள். அப்படி இணைந்தே வருகிற அந்த அறிவு என்ன செய்கிறது என்று பாருங்கள். ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தின் மூலமாக அந்த அறிவு என்ன செய்கிறது என்று நாம் பார்க்கலாம். இப்போது ஹைட்ரஜன் என்ற ஒரு அணு, ஆக்சிஜன் என்ற ஒரு அணு. ஹைட்ரஜன் என்பது ஒரு காற்று, ஆக்சிஜன் என்பது வேறு காற்று. இந்த இரண்டு காற்றுகளையும் நாம் கையில் அள்ள முடியாது. ஆக்சிஜன் என்ற காற்று தீயை வளர்க்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு எரிகிற தீயில் ஆக்சிஜனை பாய்ச்சணும்னா அது இன்னும் கொழுந்து விட்டு எரியும். ஆக இப்போது இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இந்த பேரறிவு இணைக்கிறது. ஆக ஹைட்ரஜனுக்கும் அறிவு உண்டு, ஆக்சிஜனுக்கும் அறிவு உண்டு. இந்த இரண்டு அறிவும் சேர்ந்து இப்போது தண்ணீர் என்ற நிலைக்கு வருகிறது. இரண்டு காற்றுக்கள் சேர்ந்து ஒரு திரவ நிலைக்கு வருகிறது. இப்போது பாருங்கள், ஹைட்ரஜனை கையில் அள்ள முடியாது, ஆக்சிஜனை கையில் அள்ள முடியாது. ஆனால் இரண்டும் இணைந்த தண்ணீரை நான் கையில் அள்ளலாம். குணம் மாறிவிட்டது. இந்த குணத்தை மாற்றுவது எது என்று கேட்டால் இதோடு கூடவே வருகிறதே அந்த அறிவு. அது அந்த குணத்தை தீர்மானிக்கிறது. எது இந்த குணத்தை தீர்மானிக்கிறது என்று கேட்கும்போது அதோடே வருகிற அறிவு அந்த நிலையில் ஒரு குணத்தை வைக்கிறது. இப்போது தண்ணீர் ஆகிவிட்டது. தண்ணீராக ஆனதற்கு பிறகு ஆக்சிஜன் தனியாக இருக்கும்போது தீயை வளர்க்கும். ஆனால் தண்ணீராக ஆனதற்கு பிறகு தீயில் தண்ணீரை ஊற்றினால் அது தீயை அணைக்கும். குணம் மாறிவிட்டது. ஆக எந்த இணைப்பில் எந்த குணத்தை வைப்பது என்று பேரறிவுக்குத்தான் தெரியும். ஆக ஒவ்வொரு எலிமெண்டிலையும் ஒரு குணம் இருக்கிறது என்றால் அந்த குணத்தை தீர்மானித்து கொண்டே வருவது யார்? அதனோடு வருகிற அந்த அறிவுதான் ஒவ்வொரு குணத்தையும் தீர்மானித்துக் கொண்டே வருகிறது. ஆக வேதாத்திரிய விஞ்ஞானம் பல வழிகளில் நமக்கு ஒரு சிறந்த துணையாக நமக்கு அமைகிறது. ஆக இப்போது இன்னும் பாருங்கள், அந்த பேரறிவு எதை செய்கிறது பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நீங்க உங்க ஃப்ரிட்ஜ், நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ், அதுல நீங்க வாட்டரை வைக்கிறீங்க. ஃப்ரிட்ஜ் ஓடுது. காலையில பார்த்தா ஐஸாக மாறிடுச்சு. ஒரு 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 பாத்திரத்துல நீங்க கொஞ்சம் வாட்டர் வைக்கிறீங்க, அது காலையில ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. ஸோ நைட் வாட்டரை வச்சிருக்கிறோம், அந்த ஃப்ரிட்ஜ் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீரில் உள்ள ஹீட் வெப்பத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. வெப்பம் குறைகிறது. வெப்பம் குறைஞ்சு 0 டிகிரிக்கு வந்த உடனே அது ஐஸாக மாறிடுச்சு. காலையில் அது ஐஸாக வெளியே எடுக்கணும். இப்போது ஒரு அதிசயத்தை பாருங்கள். இந்த அதிசயத்தை நம்ம நினைத்து கூட பார்ப்பது இல்லை, ஆனால் ஒரு அதிசயம். ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த தண்ணீர் 0 டிகிரிக்கு வந்தபோது ஐஸாக மாறிடுச்சு, நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் மேலை நாடுகளில் உள்ள ஒரு ஏரி, லண்டனிலோ அல்லது ஜெர்மனியிலோ இருக்கக்கூடிய ஒரு நீர் நிறைந்த ஏரி,
அந்த ஏரியில் நிறைந்த தண்ணீர். இப்ப அந்த ஊர்ல வின்டர் சீசன்ல டெம்பரேச்சர் குறையுது 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 குறையுது, 0 டிகிரிக்கு கீழேயும் போகுது. -2, -8, -10 கூட போகுது. ஆனால் அந்த ஏரியில் உள்ள தண்ணீர் ஐஸாக மாறல. இந்த அதிசயத்தை நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு தண்ணீர், அது 0 டிகிரிக்கு வந்த உடனே ஐஸாக மாறிடுது. அதை நம்ம எடுக்கிறோம், அந்த ஐஸை எடுக்கிறோம். ஆனால் ஒரு வின்டர் என்ற ஒரு பருவ காலத்தில் ஏரியில் நிறைய மீன்கள் இருக்கின்றன. வின்டர் வருகிறது, டெம்பரேச்சர் 0க்கு கீழேயும் போகுது. ஆனால் அந்த ஏரியில் உள்ள தண்ணீர் ஐஸாக மாறவில்லை. அவ்வளவு மீன்களையும் காப்பாற்றுகிறது. ஏரியில் உள்ள தண்ணீர் 0 டிகிரிக்கு கீழே டெம்பரேச்சர் போகும்போது ஐஸாக மாறியிருந்தால் மீன்களின் கதி என்னாகும்? இதை நினைத்து பார்த்த பேரறிவு. அதான் பேரறிவோட அட்வான்ஸ் திங்கிங். ஆன்டிசிபேட் பண்ணுது, எதிர்காலத்தை ஆன்டிசிபேட் பண்ணுது. ஆக மேலை நாட்டில் ஒரு வின்டர் என்ற பருவ காலத்தில் டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கு கீழே போனாலும் அந்த ஏரியில் உள்ள தண்ணீர் தண்ணீராகவே இருக்கிறது. அதனால்தான் அந்த மீன்கள் காப்பாற்றப்படுகின்றன. இந்த ஒரு அதிசயத்தை நமக்கு இந்த உலகில் ஏற்படுத்தியது யார்? அந்த பேரறிவு. ஜடப்பொருளாக இருந்திருந்தால், இந்த தண்ணீர் என்பது ஜடப்பொருளாக இருந்திருந்தால் அங்கேயும் ஐஸாக மாறி இருக்கும். ஆனால் அங்கு அதுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அங்கே இருக்கிற தண்ணீர் 0 டிகிரிக்கு கீழே போனாலும் அது ஐஸாக மாறவில்லை. இந்த அதிசயத்தை சற்று நினைத்து பாருங்கள். இன்னும் நம்மை சுற்றி நடக்கிற பலவிதமான அதிசயங்கள். அத்தனைக்கும் காரணம் அந்த இருப்பு நிலையில் உள்ள அந்த பேரறிவு அந்த தோளோடு வந்து கொண்டே இருக்கிறது. நம்மை சுற்றி நாம் பார்த்தோமே ஆனால் பூமியில் ஜீவராசிகள் இருக்கின்றன. மனிதன் மட்டுமல்ல, 5 அறிவு 4 அறிவு என்று கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கின்றன இந்த பூமியில். அதிசயம் பாருங்கள், இந்த பேரறிவு என்ன செய்கிறது என்றால், கடல் நீர், உப்பாக இருக்கிற கடல் நீர், 9 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிற சூரியன், அது 9 கோடி மைலுக்கு அப்பால இருக்கு சூரியன். அங்கே இருக்கிற அந்த சூரியனுக்கு அவ்வளவு வெப்பத்தை கொடுத்து, எத்தனை டிகிரி? ஆயிரக்கணக்கான டிகிரி, 1000த்துல போகிற அதனுடைய டிகிரி. அவ்வளவு வெப்பத்தை சூரியனுக்கு கொடுத்து, அங்கிருந்த அந்த வெப்ப கதிர்கள் இங்க வந்து பூமியில் உள்ள கடல் மீது விழுந்து கடல் நீர் ஆவியாக மாறுகிறது, மேலே போகிறது, மேலே போகிறது. ஆவியாக மாறிய அந்த தண்ணீர் மேலே சென்று குளிர்ந்து மறுபடியும் அங்கே மேகமாக மாறுகிறது. மேகமாக மாறியதற்கு பிறகு நம்ம ஊர்ல இருக்கிற முனிசிபல் லாரி அத மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த மேகம் போகுது. அங்கங்கே என்ன சீதோஷ்ண நிலை இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் அங்கே மழை பெய்கிறது. என்ன பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட்! இந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் இல்லை என்றால் ஜீவராசிகளுக்கு குடி தண்ணீர் எப்படி கிடைக்கும்? இதை ஆன்டிசிபேட் பண்ணி பார்க்கிறது இந்த பேரறிவு இல்லை. அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லா ஜீவராசிகளுக்கும், மவுண்டன்ல இருக்கிற ஜீவராசிகள், சாதாரண நிலத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லோருக்கும் இந்த மழை போய் பொழிந்து நிலத்தடி நீராக மாறி அங்கங்கே வேண்டிய அளவிற்கு தண்ணீரை கொடுக்கிறதே, நல்ல தண்ணீரை. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு காரணம் என்ன?
இருப்பு நிலையில் இருக்கிற அந்த பேரறிவு இல்லை. இன்னும் கூட நீங்க பார்த்தோமே ஆனால் நம்ம வீட்டுல ஒரு முதல் மாடிக்கு பம்ப் செய்யறதுக்கு ஒரு பம்பிங் சிஸ்டம் வாங்கியிருப்போம், ஒரு பம்ப் வாங்கியிருப்போம். அதே பம்ப் 2வது மாடிக்கு போனா வராது, ஹைட் ஜாஸ்தின்றுவாங்க. ஆனால் இந்த பேரறிவு 9 கோடி மைல் அப்பால் உள்ள அந்த சூரியனிலிருந்து வருகிறதே கதிர்கள், அது இங்க விழுந்து அப்படியே பம்ப் ஆகுது. இங்க என்ன பைப்பா இருக்கு, அப்படியே மேல பம்ப் ஆகுது. நம்ம வீட்டுல இருக்கிற பம்பு உப்பு தண்ணியா தான் பம்ப் பண்ணு மேல. ஆனால் இங்கு இந்த பேரறிவு வைத்ததே உப்பு நீரை பம்ப் செய்கிறது, ஆனால் நல்ல நீராக மாற்றி. அதனுடைய கருணையை பாருங்க. கீழே உப்பு தங்கி போகுது, அப்படியே அது நல்ல நீராக மாற்றி மேல கொண்டு போகுது. நம்ம வீட்டு பம்பு உப்பு நீர்னா உப்பு நீரை தான் கொண்டு போகும். ஆனால் இந்த பம்ப் அப்படி இல்லை, 9 கோடி மைலுக்கு அப்பால் இருந்து ஆப்ரேட் பண்ணுது பாருங்க. இது மட்டும் இல்லை என்றால் பூமியில ஏது இந்த ஜீவராசிகள்? ஆக ஜீவராசிகள் என்றாலும் அந்த ஜீவராசிகள் வாழ்வதற்கு ஏற்ற அந்தந்த விதிமுறைகளை அது வகுத்துக் கொள்கிறதே, அது அந்த ஆன்டிசிபேட்டிங் கம்பேஷன் என்று சொல்வார்கள். அது அந்த கருணையை எதிர்பார்த்து ஒரு கருணையான செயலை செய்கிறது. இன்னும் நீங்கள் அணுவிற்குள் வந்தோமே ஆனால் இன்னும் ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. அதை இன்றைய விஞ்ஞானிகள் அதற்கான காரணத்தை இன்றும் சொல்லவில்லை. ஆனால் அதுவும் ஒரு அதிசயம்தான். இப்போது அணு என்று சொல்லும்போது அணு கரு என்று ஒன்று இருக்கிறது. அதை சுற்றி எலக்ட்ரான்கள் என்ற ஒரு துகள்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இது எல்லோருக்கும் தெரிந்ததே. அணுவில் அணு கரு நியூக்ளியஸ் என்று சொல்லுவார்கள். அதை சுற்றி எலக்ட்ரான்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வட்டப்பாதையில் முதல் வட்டம், 2வது வட்டம், 3வது வட்டம் என்று பல வட்டங்களில் அந்த எலக்ட்ரான்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஒரு சில அணுவில் 10 எலக்ட்ரான் இருக்கும், ஒரு சில அணுக்களில் 30 எலக்ட்ரான் இருக்கும், ஒரு சில எலக்ட்ரான்களில் 80, 90 இருக்கும். ஆனால் எத்தனை எலக்ட்ரான்கள் இருந்தாலும் முதல் வட்டத்தில் 2 எலக்ட்ரான்கள் மட்டுமே தான் சுற்றும். 3வது எலக்ட்ரான் அங்கே போகாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். எத்தனை எலக்ட்ரான் இருந்தாலும் சரி, அது எந்த அணுவாக இருந்தாலும் சரி, முதல் வட்டத்தில் 2 எலக்ட்ரான்கள் தான் சுற்றும். 3வது எலக்ட்ரான் அங்கே போகாது. ஆனா இடம் இல்லையா? நிறைய இடம் இருக்கு. ஆனால் 3வது எலக்ட்ரான் அங்கே போகாது. அந்த 3வது எலக்ட்ரான் அங்கே போகக்கூடாது என்று முடிவெடுப்பது எது? அதற்குள்ளாக இருக்கிற அந்த அறிவு. ஆக ஒவ்வொரு நிலையிலும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிலையிலும் நாம் அதனுடைய செயல்பாடுகளை பார்த்தோமே ஆனால் அங்கங்கு அறிவு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இத்தனையும் பார்த்ததற்கு பிறகு கூட இந்த மேலை நாட்டு விஞ்ஞானிகள் அனைத்தையும் ஜடப்பொருள்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக இவையெல்லாம் காரணம் காட்டித்தான் நாம் அந்த கருத்தரங்கில் ஜட பொருள் என்று ஒன்றும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில். எல்லா பொருட்களிடமும் அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு என்ற நிலைப்பாட்டை இந்த வேதாத்திரிய விஞ்ஞானம் தருகிறது. இந்த விஞ்ஞானத்தில் தான் பலவிதமான கேள்விகளுக்கு நமக்கு விடை வரும் என்று நாம் எடுத்துரைத்தோம். இப்போது மேலை நாட்டு விஞ்ஞானிகள் சற்று திரும்பி பார்க்கிற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார். அன்பர்களே, மகரிஷியினுடைய விஞ்ஞானத்தை தழுவிய இன்னொரு அதிசயம் என்னவென்றால், மேலை நாட்டு விஞ்ஞானிகளுக்கும் மகரிஷி, இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயம் என்னன்னா, மேலை நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு பக்கம், மகரிஷி மட்டுமே மறுபக்கம். இந்த பக்கத்துல பார்த்தோம்னா மகரிஷி மட்டும்தான் நிக்கிறாரு. இந்த பக்கத்துல பார்த்தோம்னா
எல்லாரும் இருக்காங்க, நியூட்டன்ல இருந்து ஐன்ஸ்டைன்ல இருந்து ஹாக்கிங்ல இருந்து எல்லாரும் நிக்கிறாங்க. ஆனாலும் வெற்றி பெறுவது மகரிஷியே. ஏனென்றால் அவரிடம் ஒரு உண்மை உண்டு. அந்த உண்மையை தவிர்த்து விட்டு பேசுகிறது இன்றைய மேலை நாட்டு விஞ்ஞானிகள். ஆக அவர்கள் கூடிய சீக்கிரமே மாற்றப்படுவார்கள். அவர்களது கருத்து மாற்றப்படும். ஒரே ஒன்றை மட்டும் சொல்லி இந்த விஞ்ஞானத்தை நான் முடிக்கிறேன். அடுத்து வாழ்வியலுக்கு வர வேண்டும். ஒரே ஒரு கருத்து. மகரிஷி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னதை போல, அவர்கள் சொல்வதெல்லாம் தான் அந்த ஒரு தவ நிலையில் அமர்ந்து 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 உள்ளூர வருகிற அந்த உணர்வுகளைத்தான் மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார். அந்த உணர்வில் உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆக அந்த உணர்வில் சொல்லப்பட்ட இன்னொரு விஞ்ஞான கருத்தை நாம் இப்போது பார்க்கிறோம். என்னவென்றால், மேலை நாட்டு விஞ்ஞானிகளுக்கு நாம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், மேலே இருந்த ஆப்பிள் பூமியை நோக்கி விழுவதை நியூட்டன் பார்த்தார். உடனே நியூட்டன் என்ன சொன்னார்? இந்த பூமி அந்த ஆப்பிளை ஈர்க்கிறது, ஆக ஒரு ஈர்ப்பு விசை உண்டு என்று நியூட்டனும் கூறினார், ஐன்ஸ்டைனும் கூறினார். இன்றளவும் மேலை நாட்டு விஞ்ஞானிகளும் கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த பக்கம் நிற்கிற மகரிஷி அதை மாற்றுகிறார்கள். அல்ல என்கிறார். இந்த பூமி ஆப்பிளை ஈர்க்கவில்லை, அதன் மீது எந்த ஒரு தாக்கத்தையும் இந்த பூமி கொடுக்கவில்லை. மாறாக ஏன் அந்த ஆப்பிள் கீழே வருகிறது என்றால், மகரிஷி சொல்லுகிறார், அந்த பூமியையும் ஆப்பிளையும் சுற்றி ஒரு பெரு வெளி நமக்கு இருக்கிறதே, இந்த பெரு வெளிதான் பூமியையும் ஆப்பிளையும் இருக்குகின்றது, சூழ்ந்து அழுத்துகின்றது. இந்த சூழ்ந்த அழுத்தத்தால் தான் ஆப்பிள் பூமியை நோக்கி வருகிறது. ஆக ஈர்ப்பு அல்ல, இறுக்கம் என்கிறார் வேதாத்திரி மகரிஷி. கிராவிட்டி என்பது ஒரு பொருள் இன்னொரு பொருளின் மீது ஈர்க்கவில்லை, அந்த இரு பொருளையுமே இந்த பெருவெளிதான் இறுக்கி 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 அவைகளை நெருக்குகிறது. ஆக இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிலசாபிக்கல் அல்லது ஒரு சயின்டிபிக் ஜம்ப் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த மகரிஷியினுடைய கோட்பாடு, கிராவிட்டி கோட்பாடு. பூமி ஆப்பிளின் மீது விசையை தரவில்லை என்று நியூட்டனையும் மாற்றுகிறார், ஐன்ஸ்டைனையும் மாற்றுகிறார். ஆக இது மாதிரியாக விஞ்ஞானத்தில் பலவிதமான கோட்பாடுகளை மாற்றுகிற ஒரு விஞ்ஞானமாக வேதாத்திரிய விஞ்ஞானம் அமைந்திருக்கிறது. நாம் இந்த விஞ்ஞானத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கடமை நம்மிடம் இருக்கிறது. அப்படி உலகமெல்லாம் இந்த வேதாத்திரிய விஞ்ஞானம் பரவும் போது, அப்போது அந்தந்த நாட்டில், அது ரஷ்ய நாடாக இருந்தாலும் சரி, அமெரிக்க நாடாக இருந்தாலும் சரி, அல்லது அரேபிய நாடாக இருந்தாலும் சரி, ஒரு ஹைஸ்கூலுக்கு செல்லுகிற பிள்ளைகள் கூட வேதாத்திரி என்று ஒருவர் இந்தியாவில் இருந்தார், அவர் கிராவிட்டியை பற்றிய ஒரு புதிய தத்துவத்தை கொடுத்தார் என்று அந்த வேதாத்திரி என்ற பெயர் எல்லா இடங்களிலும் ஒலிக்கும். அப்படிப்பட்ட நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும், உருவாக்குவதற்காக முயல வேண்டும் என்று சொல்லி, இதற்காக ஜனவரி 21ஆம் தேதி, வருகிற ஜனவரி 21ஆம் தேதி சென்னையில் ஒரு விஞ்ஞான கருத்தரங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். பல மாகாணங்களிலிருந்து மகரிஷியினுடைய தத்துவத்தை பேசுவதற்காக தத்துவ ஆசிரியர்களும் விஞ்ஞான ஆசிரியர் பெருமக்களும் வர இருக்கிறார்கள்.
ஒரிசா, ஆந்திரா, பம்பாய் என்ற பல இடங்களிலிருந்து தத்துவ பேராசிரியர்கள் வந்து மகரிஷியுடைய தத்துவத்தை பேசவிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற அத்தனை அந்த உரைகளையும் தாங்குகிற அந்த உரைகளை கொண்ட ஒரு புத்தகம் தயாரிக்கப்பட்டு வருகிறது என்று நாம் பார்க்கும்போது, அந்த விஞ்ஞான கருத்தரங்கிற்கு வேதாத்திரிய விஞ்ஞானம் பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுள்ள அன்பர்கள் அந்த சென்னையில் அன்று வந்து அந்த விஞ்ஞான கருத்தரங்கில் கலந்து கொள்ளலாம். மகரிஷி அவர்கள் நம்மிடம் எத்தனையோ விஷயங்களை கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் கொடுத்த அந்த ஞானத்தை நாம் பல நிலைகளில் பல வழிகளில் அதை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு உண்டு. அந்த கடமையை நாம் முறையாக ஆற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து இந்த வேதாத்திரிய விஞ்ஞானம் என்ற ஒரு கருத்தை இதோடு நாம் இந்த உரையில் முடித்து கொண்டு, ஏற்கனவே நான் கூறியதைப் போல மகரிஷி அவர்களுடைய வேதாத்திரியத்தை நாம் மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று அவரது இறையியல், இன்னொன்று விஞ்ஞான இயல், மூன்றாவது வாழ்வியல். ஆக மகேஷன் என்று தத்துவத்தில் நாம் அழைக்கிறோம். அதையே தான் நாம் பிரபஞ்சம் என்று சொல்லுகிறோம். அந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாகிய மனிதன். இப்போது மனிதனும் அந்த மகேசனும், அல்லது மனிதனும் அவனை சுற்றி இருக்கிற பிரபஞ்சமும் என்ற நிலையில் மகரிஷி அவர்கள் இப்போது தனி மனிதனுக்கு வருகிறார். இறைவனை பற்றி சிந்தித்தார், பிரபஞ்சத்தை பற்றி சிந்தித்தார். பிறகு மூன்றாவதாக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக இருக்கிற மனிதனை பற்றி சிந்திக்கிறார் இப்போது. அதுதான் இவர் தருகிற வாழ்வியல். மகரிஷி அவர்கள் தனி மனிதனை பற்றி சிந்திக்கும் போது அவர் எழுதிய ஒரே ஒரு பாடல் போதும் மனிதனது வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் எழுதிய ஒரே ஒரு பாடல். அவர் சொல்லுவார் அவரது பாடலில், என் ஜனனம் என் மரணம் யான் அறியேன், என் ஜனனம் என் மரணம் யான் அறியேன், எனினும் இவ்விரு நிகழ்ச்சிகளை மனத்தில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். இவ்விரு நிகழ்ச்சிகளை மனத்தில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை, அந்த ஈட்டிய பொருளை பொதுநலம் கருதி நன்மை தரும் வழிகளிலே செலவாக்கி, ஆக நாம் நம்மிடம் வருகிற அந்த பொருளை நன்மை தரும் வழிகளிலே பொதுநல நோக்கோடு செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். எது உண்மையான செல்வம்? இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்று யான் துறவு பூண்டேன் என்று சொல்லுவார் வேதாத்திரி மகரிஷி. இந்த ஒரு பாடல், என் ஜனனம் என் மரணம் யான் அறியேன். அன்பர்களே, ஜனனமும் நமது கையில் இல்லை. யாருமே இந்த உலகில் நான் பிறக்க வேண்டும் என்று யாரிடமும் வேண்டி நாம் இங்கு வந்ததில்லை. இதில் என்ன ஒரு அதிசயம் என்றால், அதிசயம் என்று சொல்வதை விட இதில் என்ன ஒரு அவலம் என்றால், ஜனனம் என்று பார்க்கும்போது இருவரது மகிழ்ச்சியில் பிறக்கிற ஒரு ஜீவன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி இல்லாமலே வாடுகிறது.
பிறப்பது இருவருடைய மகிழ்ச்சியில், ஆனால் அந்த ஜீவன் வாழ்வது மகிழ்ச்சியை தேடி 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 வாழ்கிறது. ஏன் இந்த அவல நிலை? ஆக என் ஜனனம் அதுவும் என் கையில் இல்லை. இங்குதான் பிறக்க வேண்டும், இவருக்குத்தான் நான் மகளாக பிறக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டதில்லை, பிறந்தோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்வார்கள், ஐ வாஸ் பார்ன். ஆனால் தமிழ்ல தான் கொஞ்சம் நான் பிறந்தேன்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு இல்லாத ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு, நான் பிறக்கவில்லை, ஐ வாஸ் பார்ன். ஆங்கிலத்துல தான் சரியா சொல்றாங்க, ஐ வாஸ் பார்ன். அதே மாதிரி எனது இறப்பும் என் கையில் இல்லை. எந்த விதமாக, என்றைக்கு என்று அதுவும் என் கையில் இல்லை. கையில் இல்லாததை பற்றி ஏன் கவலைப்படுவானேன்? கையில் இருப்பது இந்த இடைப்பட்ட வாழ்க்கை தான். இந்த இடைப்பட்ட வாழ்க்கை தான் என் கையில் இருப்போம். ஆக வாழ்க்கையை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். ஆனால் மனிதர்கள் வாழ்கிற போது இறப்பை பற்றியே கவலைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். இரண்டுமே என் கையில் இல்லை. ஆகவே அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லோருக்கும் நிகழ்கிறது, எனக்கும் நிகழும், அவ்வளவே. இந்த இடைப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதே, அது என் கையில் இருக்கிறது. ஆக அந்த இடைப்பட்ட வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? பொருள் ஈட்டுகின்றேன் சொல்லுகிறார்கள் அல்லவா, நாமும் பொருள் ஈட்ட வேண்டும். ஆனால் அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். பொது நலம் கருதி என்று ஒரு வார்த்தையை போடுகிறார். என்னிடம் வந்து சேர்கிற ஒவ்வொரு பைசாவும் அது நேர்மையாக வர வேண்டும். என்னிடமிருந்து போகிற ஒவ்வொரு பைசாவும் பொது நலம் கருதி அது இருக்க வேண்டும். அன்பர்களே, இந்த வாழ்வியலை நாம் அடுத்த வாரத்திலும் தொடரலாம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லி இந்த உரையை நாம் முடிக்கிறோம். பொது நலம் கருதி செலவாக்கி என்று போட்டிருக்கிறார். நான் செலவாக்குகிற ஒவ்வொரு பைசாவும் அது பொது நலத்தோடு இருக்க வேண்டும். நான் ஒரு பெட்டி கடை வைத்திருக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வீதியில் ஒரு பெட்டி கடை வைத்திருக்கிறேன். அந்த பெட்டி கடையில் வந்து வாங்குகிற மக்கள் யார்? அந்த தெருவில் உள்ளவர்கள். கூடி போனால் அடுத்த தெரு, இந்த பக்கம் பக்கத்து தெரு என்று வருவார்கள். அவர்கள்தான் என்னிடம் வந்து பொருள் வாங்குகிறார்கள், பணத்தை கொடுக்கிறார்கள். அதில் எனக்கு மிச்சமாகி எனக்கு செல்வம் பெருகுகிறது. ஆக எனது செல்வம் பெருகுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் அந்த வீதியில் உள்ளவர்கள், பக்கத்து வீதியில் இருப்பவர்கள், பக்கத்து தெருவில் இருப்பவர்கள். ஆகவே செல்வம் பெருகி பெருகி என்னிடம் செல்வம் பெருகிய பிறகு இந்த செல்வத்தை வைத்து நான் ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும். யாருக்காக? எனக்கு யார் இந்த செல்வத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு நான் திருப்பி தர வேண்டும். இந்த வீதியில் உள்ளவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அடுத்த வீதியில் உள்ளவர்களுக்கு ஏதாச்சும் சிரமம் வந்தால் அங்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஆக என்னை சுற்றி இருக்கிற அந்த வீதிகளில் இருப்பவர்களுக்கு நான் இதை செலவழித்தால் பொதுநலம் கருதி நன்மை தரும் வழிகளில் நான் செலவாக்குகிறேன். ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வீதிகளில் இருக்கிற யாரை பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை. பக்கத்து வீதியில் எனக்கு தெரியும், பாவம் ஒருவர் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டது, ஆனால் பணம் இல்லை, அங்கு போய் உதவலாம், அதை பற்றி நான் அக்கறைப்படுவதில்லை. அவர்கள் தான் எனக்கு பணத்தை கொடுத்து பொருளை வாங்கி எனக்கு செல்வத்தை பெருக்கினார்கள். அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கோ போய் போடுகிறேனே, அந்த மிகப்பெரிய தவறை நாம் இனிமேலும் செய்யக்கூடாது. பொதுநலம் கருதி நாம் என்னுடைய பைசா செல்கிறது என்றால் அதில் என்னை சுற்றி இருக்கிற பொதுநலம் இருக்க வேண்டும். இந்த பொதுநலத்தை விட்டு
இந்த பைசா நான் அங்கே கொடுத்தால் 3 மடங்கு இன்னும் எனக்கு வரும் என்ற சுயநலத்தில் நான் அதை செலவழித்தேன். ஆனால் இதை கொடுத்தால் 3ஆக பெருக்கி எனக்கு மறுபடியும் செல்வம் பெருகும் என்ற சுயநலம், அந்த சுயநலத்தில் நான் செலவழித்தேன் என்றால், பொதுநலம் கருதி நீங்கள் கொடுத்தால், நான் கொடுத்தால், பொதுநலம் கருதி நான் கொடுத்தால் எனக்கு கொடுக்கப்படும். ஆனால் நான் ஒருவரை கெடுத்தால் நான் கெடுக்கப்படுவேன். அதான் காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு தத்துவம். அதில் வருகிறது அந்த வாழ்வியல். இந்த வாழ்வியலை பற்றி இன்னும் நாம் விரிவாக அடுத்த நிலையில் அடுத்த வாரத்தில் பேசலாம் என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு உரை தாங்க ஐயா. அது ஐயா சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, விஞ்ஞானிகள் வந்து ஆற்றல் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அறிவு இருக்குன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அருத்தந்தை தான் அந்த அறிவு இருக்குங்கிறதுக்கு நீங்க கொடுத்த விளக்கம். அதாவது அருத்தந்தை வந்து இறையியல், விஞ்ஞானியல், வாழ்வியல் எல்லாமே விளக்கியிருக்காங்க. ஆனா அந்த அறிவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, எப்படி அந்த கடல் நீர் ஆவியாகி எவ்வளோ சூரியன் எவ்வளோ தூரத்துல இருந்து அந்த நீர் ஆவியாகுது, இந்த உப்பு நீர் மேல ஆவியாகி நமக்கு ஒரு தூய்மையான ஒரு மழை நீரை கொடுக்குது. அது எந்த அறிவு கொடுக்குது? அப்ப நம்ம ஒரு வீட்டுல முதல் மாடியில ஒரு டேங்க்ல தண்ணி ஏத்துறோம் அப்படின்னோம்னா, அதுக்கு அந்த அளவு இன்ச் பம்பு எந்த பவர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது ஏத்தும். அதுக்கு மேல மாடி ஏத்தணும்னா அந்த பவர் கூடின பம்பை போட்டாதான் அதால ஏத்த முடியும். அப்ப இந்த இறைவனுடைய அறிவு எவ்வளோ கிலோமீட்டர்ல இருந்து எடுத்து அதை மழையா கொடுத்து, அதுவும் தூய்மையான ஒரு நீரா நமக்கு குடிக்கிறதுக்கு நமக்காக அந்த அறிவு கொடுக்குங்கிறத நீங்க சொல்லும் போது அப்படியே ரொம்ப பூரிப்பா இருந்ததுங்க ஐயா. அதே மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதாவது காற்று, நெருப்பு, ஆனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நீரா வருது, H2O வருது. அது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒண்ணு. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்தீங்க. அந்த ஒரு நீர் வந்து குளிர் பிரதேசத்துல மைனஸ்ல போனா கூட நம்ம வீட்டுல வச்சோம்னா அது குறைஞ்ச ஐஸ் கட்டி ஆயிருது. ஆனா அது உள்ள உயிர்கள் வாழுது, அந்த அறிவாகிய தெய்வம் அதை எப்படி காப்பாத்திட்டு இருக்குது அப்படின்னு நீங்க சொன்ன விளக்கம். அதே மாதிரி நீங்க சொன்ன என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அந்த அறிவு எப்படி இருக்குங்கிறத நம்ம உணர்றதுக்காக அந்த அவ்வளோ பெரிய மாநாட்டிலையும் அதை ஒத்துக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க இந்த அளவுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கணும். அந்த சென்னையில நடக்கிற அந்த மாநாட்டிலையும் அருத்தந்தையோட அந்த ஞானம் அது கண்டிப்பா வேணும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மேல இருந்து கீழே விழுதுன்றத சொன்னவங்க பெரிய ஞானியா சொல்றோம், நம்ம விஞ்ஞானியா சொல்றோம். ஆனால் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாலதான் அந்த ஒரு பொருள் கீழே விழுதுன்னு சொன்ன அந்த அருத்தந்தையோட அந்த ஞானம் எல்லா பக்கமும் பரகணும், எல்லாரும் அந்த வேதாத்திரியத்தை உணரணும், இந்த பிரம்மஞான பேர் பெறணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உங்களோட தொண்டு அதுல மிக சிறப்பா இருக்கணும். அருத்தந்தை கூட வாழ்ந்த நீங்க 10 வருட எத்தனை வருடம் எவ்வளவு உணர்ந்திருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க. நாங்களும் இதை மக்களுக்கு கொண்டு போகணும், நீங்களும் அதை உணர வைக்கணும். அருத்தந்தையோட இது இந்த நூற்றாண்டுல இந்த நூற்றாண்டு தந்த மகான் மாதிரி இந்த நூற்றாண்டுல உண்மையிலே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய மகான். அதுவும் அவங்க கூட வாழ்ந்த பாக்கியம் கிடைத்த உங்க கூட நாங்க அந்த உரையை கேட்கறதும், கடைசி அந்த வாழ்வியல் ஒரு பாயிண்ட் முடிச்சிங்க. எல்லாம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரோட உழைப்புல நான் வாங்கிட்டு அதை நான் மட்டுமே பதுக்குறது. அப்ப நான் எந்த அளவுக்கு அந்த கவியை சொன்னீங்க பாருங்க, என் ஜனனம் என் மரணம் யான் அறியேன். நானா பிறக்கணும்னு நான் நினைச்சு விரும்பி பிறக்கல, நான் எப்ப இறக்க போறேன்னு தெரியாது. அந்த வாழ்ற வாழ்க்கை என்ன நிறைவா வாழணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னால முடிந்த அளவு நான் எல்லாருக்கும் என்ன நல்லதை கொடுக்கணும், அதை நினைத்தாலே நீங்க வந்து நம்ம கண்டிப்பா நம்ம ஒரு இறைவன் தான். அந்த வாழ்க்கை நம்ம வாழணும், ஒரு வேதாத்திரிய சீடர்களும் வாழணும்னு சொல்லி இந்த ஒரு உரையை கொடுத்த ஐயா அவங்கள நாங்க நிறைவா வாழ்த்துறோம். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாரும் துரியத்துக்கு வந்துடலாம். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மேன்மேலும் சிறக்க இறையருளும் குருவரும் நிறைவாக வழி நடத்தட்டும். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
நன்றி. தேங்க்யூமா. நன்றி. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து நீங்க எங்களுக்கு இதை கொடுத்துட்டே இருக்கணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். தேவிஸ்ரீ அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அறிவிப்பு சொல்லிருங்க. கொஸ்டின் ஆன்சர் இருந்தா ஹேண்ட். வாழ்க வளமுடன். இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நடந்துட்டு இருக்குது. அதிகாலை 4 மணிக்கு சிறப்பாக இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்திக்குள்ள பயிற்சிகள், தவங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த மார்கழி மாதம் அந்த பயிற்சியை செய்யும்போது ரொம்ப நிறைவா இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா அதுல கலந்துக்கோங்க. 9 மணி 3 மணிக்கு அந்த இறையாசிரியர்களோட அதுல தவமும் இருக்குது. கண்டிப்பா அந்த தவத்திலையும் கலந்துக்கலாம். 5 வேளை தவம் அப்படிங்கிற அளவுக்கு அது சிறப்பா போயிட்டு இருக்குது. அப்புறம் 10 to 11 இறையாசிரியர்களோட அது போயிட்டே இருக்குது. 12 மணிக்கு ஆனந்த யோகா பயிற்சி மிக சிறப்பா போயிட்டு இருக்கு. ஐயா அவங்க மௌனத்துல இருந்தாலும் அவங்க என்ன வந்து எல்லாரும் அந்த இறை உணர்வு பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோடது. நானும் பெறணும், எல்லாரும் பெறணுங்கிற ஒரு சங்கல்பத்தோட இருக்கிறாங்க. அதனால ரொம்ப சிறப்பா எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாருமே அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தேவிஸ்ரீ அம்மா கேள்வி பண்ணலாம். வாழ்க வளமுடன். நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்க ஒருத்தர் கேட்கிற கேள்வி எல்லாருக்குமே அது ஒரு பதிலா இருக்கும். ஐயா கிட்ட தெளிவான விளக்கம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஜா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா சென்னையில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேங்கய்யா. சொல்லுங்கம்மா. அதாவது என்னால ஸ்டார்டிங்ல இருந்து என்னால ஜாயின் பண்ண முடியல. இடையில தான் ஜாயின் பண்ணேன். இடையில ஜாயின் பண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்க ஸ்பீச். ஆக்சுவலா எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். பட் இந்த அளவுல அது எனக்கு தெரியல. தெளிவாலாம் சொல்லி தரவும் இல்லை, நம்மளும் அந்த அளவு படிக்கல. அது மனப்பாடம் பண்ணுவோம் எலக்ட்ரான் புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, மார்க் வாங்கி பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியாச்சு. அதாங்க இந்த சந்தேகம் என்ன அப்படின்னா, வேற இது ரிலேட்டடா இல்ல. பட் எனக்கு ஒரு ஸ்பீச்ல கேட்கும் போது இந்த நம்ம சாப்பிடுற பொருள் இருக்கு இல்லைங்க, அந்த தோரம் இந்த பருப்பு வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அதாவது பூச்சி எல்லாம் வந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாது, அது அடுத்த நிலைக்கு போயிடுச்சு ஆக்சுவலா. அது வந்து அதனால அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொன்னாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த காலத்துல எல்லாம் இன்னும் பூச்சிலாம் வந்தா அது இதுல எல்லாம் வெயில எல்லாம் வச்சு காய வச்சு அதை எடுத்து படிச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லா எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, சாப்பிடலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இது எதுங்க கரெக்ட்? தவறா? பூச்சியோட சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ அப்படி இல்லைங்கய்யா. அதாவது இப்ப நம்ம பொருள் வீணா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன வச்சாலே வெளியில வந்துடுது இல்லையா, அப்புறம் எறும்போ இதுவோ அதை எடுத்து சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம். இத நீங்க தான்மா தீர்மானிக்கணும். இல்ல நான் விளக்கத்துக்காக கேக்குறேங்க. அது சாப்பிடுறதா இல்லையான்ற சந்தேகத்து இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, அது அடுத்த நிலைக்கு போயிடுச்சு, அது அந்த தாவர நிலை வந்து நமக்கு சொல்லுவோம்ல, ஓரின தாவரம், ஈரின புழுக்கள் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கரெக்டா? அதனால அப்படி சாப்பிட தப்பா அப்படின்றதுனால டவுட் கேக்குறேங்க. அதனாலதாம்மா சொல்றேன். இப்ப நீங்க அதனுடைய முடிவு நீங்க என்ன டிசைட் பண்றீங்க? சாப்பிடலாம்னு முடிவு பண்றீங்களா, சாப்பிட வேணாம்னு முடிவு பண்றீங்களா? அவர் சொன்னதுல இருந்து எனக்கு வேணாம்னு தோணுதுங்க. அந்த ஸ்பீச் கேட்டதுல இருந்து எனக்கு வேணாம் அப்படின்னு, அது சொல்றது வேணாம் அப்படின்னு தோணுது, சாப்பிட வேணாம். ஆனா நம்ம அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கறியா? சரிங்க, ஓகேங்க. அப்புறம் இந்த புக்குக்காக நீங்க மெசேஜ் அனுப்ப சொன்னீங்க, மெசேஜ் அனுப்பியிருந்தேன். உங்க மெசேஜ் பார்த்தேன், வந்துருமா? ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக என்னவா டாப் எம்பி அவர்கள், M8 அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் அம்மா. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல பருப்பெல்லாம் வீணா போகுது அப்படின்னு, நம்ம அதை சுத்தம் செய்து இந்த காக்கா குருவிக்கெல்லாம் போடலாமே?
தாராளமா போடலாமா. அப்படி உயிரினங்களுக்கு அது ஒரு உணவாகுது இல்லையா? ஆமா ஆமா, அது நம்ம யோசனை பண்ணலாம் சார். நல்லதாம்மா, நல்லதா சொல்றது, நல்ல யோசனைம்மா, நல்ல யோசனை. வெரி குட், நன்றி நன்றி ஐயா. வெரி வாழ்க்கை குட், வெரி வளமுடன். குட், வெரி குட். நன்றிங்க அம்மா. அம்மாவத்திலிருந்து BKR அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வளமுடனம்மா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா உரை. நல்லதும்மா, விஞ்ஞானத்துல ஐயா எனக்கு இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம சூரியன்ல இருந்து அந்த கதிர்வீச்சு கடல்ல பட்டு அதுல அந்த அறிவு பேரறிவு அது மாற்றமாயி நீர் ஆவியாகி மேல போகுதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா ஐயா? இப்ப அந்த சூரியன்ல இருந்து வெப்பம் இல்ல ஒளிதான் கீழே விழுகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த வெப்பம் அதுல இருந்து எப்படிங்க வெப்பம் இதுல ஆவியாகி போகுது? அதுல ஒரு சின்ன எனக்கு சந்தேகங்கய்யா. இப்போ நீங்க கொஞ்ச நேரம் வெயில்ல நில்லுங்க, வெப்பம் ஆகுதா இல்லையா? ஆகுதுங்கய்யா. அப்புறம் யார் சொல்லணுமா? நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது பார்த்துட்டீங்க. பூமியில நம்ம தரையில இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, தண்ணியில இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? புல்லுல படும்போது ஜில்லுன்னு இருக்கும் அந்த ஒளி, ஆமாம்மா, சூரிய ஒளி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சொல்றேம்மா. இப்போ உங்க மேல பட்ட வெப்பம் வருதா இல்லையா? வருதுங்கய்யா. அதே மாதிரி எல்லா பொருளும் மேல பட்டாலும் வெப்பம் வரும். அப்ப அந்த சூரிய ஒளியில வெப்பம் இருக்குதுங்களா ஐயா? இல்லாம எப்படிமா உங்களுக்கு உங்க மேல வெப்பம் வருது? அதோட ஒளிதான் பூமியில பட்டு பூமியினுடைய வெப்பம் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா? இப்போ உங்க மேல வெப்பம் சூரிய ஒளியில பட்டுதான் வருதா, நிழல்ல இருக்கும்போது வருதா, வீட்டுக்குள்ள இருக்கும்போது வருதா? வரலைங்கய்யா. சூரிய வெளியே எது பட்டு நின்னாதான் வருது? வருது. எது பட்டு வெப்பம் வருது சூரிய உங்க ஒளி மேல? பட்டு வருது. அது சூரியன் அப்படியே ஒளி நில்லுங்க, பட்டு அதுக்கு வருது. மேல என்ன விளக்கம் வேணும்? சூரிய ஒளி எனக்கு அதான் இந்த மாதிரி சொல்ல ஒரு டவுட் சந்தேகங்கய்யா. நீங்க அது நீங்க எக்ஸ்பெரிமெண்டாலே பாத்துட்டீங்க. நீங்க வெயில்ல நின்னீங்கன்னா உங்க மேல வெப்பம் வருதா இல்லையா? வருது, கண்டிப்பா முடிஞ்சு வருதுங்க. இப்ப போச்சு. வெயில்ல போனா அப்புறம் வேர்க்குது அப்புறம் இல்லைங்களா யார் அந்த சொல்லி என்ன வெப்பம். பிரயோஜனம்? முடிஞ்சு போச்சு. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் நடக்கும். சரி சரிங்கய்யா. முடிவுக்கு வந்துட வேண்டியதாம்மா. சரிங்கய்யா. இல்லம்மா, எனக்கு அதான் இந்த மாதிரியும் சொல்லவும் எனக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நீங்க 1000 பேர் சொல்லவும் சரி சொல்லட்டும்மா. உங்களையே நீங்க கேட்டுறலாம் இல்ல, இது அப்படின்ட்டு போய் நீங்க ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க போய் வெயில்ல நில்லுங்க, வெப்பம் வருதா வருது. இல்லையா? வருதுங்கய்யா, கண்டிப்பா அதே வருது. மாதிரி தான் எல்லாத்தையும் நடக்கும். முடிஞ்சு போச்சு. வருது. சரி சரிங்க. அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அவ்வளவுதாம்மா. சரி, ஒரு பானையில தெளிவாயிட்டாங்க. பட்டாலும் வெப்பம் வரும். தண்ணியை வெளியில வைங்க, வெப்பம் வருதா இல்லையா? ஆமா, சூடாயிருது. அப்புறம் என்ன ஏன் சந்தேகம் அப்புறம்? தண்ணியில பட்டா சூடாகுன்னு நீங்களே சொல்றீங்க. ஆமா ஆமாங்க. வெளியே நல்லா எனக்கு அதாங்க ஒரு சந்தேகம். அதுல ஒளிதான் வருதுன்னாங்கல்ல, வெப்பம் நம்ம மேலே வருது, வெப்பம் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு தான் ஒரு இப்ப நீங்க உணர்ந்தோம். நீங்க உணர்ந்து உணர்ந்தா ஆனா பாத்துட்டீங்க. அதுலயும் ஒரு டவுட் வந்துடுச்சு. ஆமாங்க. அதான் உணர்ந்த பிறகு டவுட் வரக்கூடாது. ஓகே ஓகேங்க. உணர்ந்த பிறகு டவுட் வரும். சரிங்க 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 நீங்களே சரிங்க. பாத்துட்டீங்க, உங்க மேலயே வெப்பம் வருது. ஆமாங்க நீங்க ஆமாங்க. தண்ணியை வெளியில வச்சாலும் வெப்பம் வருது. அப்ப இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேண்டி இருக்கு? ஓ, சரி சரிங்க. அந்த புல்வெளியில படும்போது அது வெப்பம் இல்லைங்களே ஐயா? ஆமா, மறுபடியும் சொல்றேன், எதுல பட்டாலும் வெப்பம் வருமா? புல்வெளியில மட்டும் என்ன? புல்வெளி காஞ்சி போறது இல்லையா? வெயில காஞ்சி போறது இல்லையா? காஞ்சி, ஆமா ஆமாங்க அப்புறம் ஐயா. என்ன? ரொம்ப வெயில் அடிக்கும்போது காஞ்சி போயிடு. உண்மை அப்புறம் நம்ம உண்மை. இதெல்லாம் பாக்குறீங்க. கண்டிப்பா தெளிவாயிருச்சுங்க. தெளிவாயிடுச்சு. நன்றி நன்றிங்க. ரொம்ப நன்றிம்மா, நன்றி. நன்றிம்மா. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ஒளி வரும்னு எனக்கு அந்த டவுட் வந்துருச்சுங்க. இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஓகேம்மா, நன்றிங்க. ஓகே, நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து உமா தயாளன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. நாங்க MS படிக்கும்போ எல்லாம் நேரா படிச்சு பாஸ் பண்ணி மார்க் வாங்கிட்டோம். இப்ப அதை கேட்கும் போது அப்படியே அந்த நுணுக்கமா சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. ஐயா அது துல்லிய சமதள சீர்மை இருக்குல்ல ஐயா, அதுக்கு அந்த கனத்த விண்கள் மையத்தை நோக்கியும் லேசான விண்கள் விளிம்பையை நோக்கியும் இயங்குகிறது. அது கொஞ்சம் விளக்க சொன்ன நல்லா இருக்கும் ஐயா. சரிம்மா சரிம்மா. இப்போ கனத்த என்ன சொன்னீங்க? கனத்த விண்கள் மையத்தை நோக்கியும் லேசான விண்கள் விளிம்பை நோக்கியும் இயங்குகிறது. அது கொண்டே எனக்கு கொஞ்சம் விளக்க சொன்னாங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா, ரொம்ப நல்லதுமா. இப்போ
கனத்த அணுக்கள் போது கனத்த அணுக்களுடைய சுழற்சி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குமா கம்மியா ஜாஸ்தியா கம்மியா இருக்குமா? இருக்கும். கம்மியா கம்மியா இருக்கும். இருக்கும். வெரி குட். ஸோ கனத்த அணுக்களுடைய சுழற்சி கம்மியாயிடுச்சா? ரைட். லேசா இருக்கிற அணுக்களுடைய சுழற்சி அதிகமா இருக்கும் ஐயா. அதிகமா இருக்கும் இல்லைங்களா? ஆமா. இப்போ இந்த சூழ்ந்த அழுத்தம் வந்து இந்த சுழற்சி குறைஞ்சு போச்சே, இந்த சுழற்சி குறைஞ்சு போய் ஓல்டு மேன் ஆயிருச்சே, அதை ஈஸியா அழுத்தி கொண்டு போய் சென்டர்ல போய் சேர்த்துருது. ஆனா சுழற்சி ஜாஸ்தி இருக்கு பாருங்க, லேசான அணுக்கள் சுழற்சி ஜாஸ்தி. அது சுழற்சி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த சூழ்ந்த அழுத்தத்தை அது மைண்ட் பண்ண மாட்டேங்குது, அது பாட்டு வெளியே ஓடுது. அதுதான் காரணம். ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு ஐயா. படிச்சுட்டானா நான் நல்லா மார்க் எடுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். அப்புறம் ஐயா அந்த தன்மாற்ற சரித்திரத்துல மாயா தத்துவம், பெருவெடிப்பு தத்துவம் இருக்குல்ல ஐயா, அதுல வந்து அந்த கடைசியா அந்த நிலைப்பேற்று தத்துவம் இருக்குல்ல, அதான் நம்மளுக்கு இது எதுமா நிலைப்பேற்று தத்துவம் இருக்குல்லையா, அது மட்டும் தானே நம்மளுக்கு நிலைப்பேற்று தத்துவம். நிலைப்பேறு அது என்ன தத்துவம்? அது என்ன தத்துவம் சொல்றேன் இல்லையா. நம்மளுக்கு தன்மாற்று சரித்திரம் இருக்கு இல்லையா, அதுதானே நம்மளுக்கு தன்மாற்றம் தானே. அந்த பெரிய வெடிப்பு மாயாதத்தோட கிடையாது இல்லையா? என்ன சொல்ற புரியலையா? பெருவெளி ஐயா வாழ்களுடன் நமக்கு 2 தத்துவம் இருக்கு இல்லையா? நம்மளோடது வந்து தன்மாற்ற தத்துவம், பிரபஞ்சமே வந்து தன்மாற்றம் அடைந்து மனிதனாக வந்தது இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு தத்துவம் வந்து இறைநிலையே. அப்புறம் இன்னொரு தத்துவம் வந்து தன்மாற்றம் இல்லாம பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதுல, அதை கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மகரிஷி தத்துவத்துல ஒரே தத்துவம் தானா, இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம். அதுல முடிஞ்சு போச்சுமா, அதுல நம்பிக்கை வைங்க. மத்தபடி எதுக்குமா சந்தேகம் வருது? கிளீனா எழுதியிருக்காரு, இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம். இதுக்கு மேல என்னமா சொல்லணும்? இல்லையா, பெருவெடிப்பு தத்துவம், மாயா தத்துவம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இல்லையா? அது நான் என்ன சொல்றேன், வேண்டாம் வேணுங்கிறதுல மகரிஷியை படிச்சுட்டா மகரிஷியை ஒத்துக்கங்க, இல்லைன்னா வேற பிலாசபிக்கு போங்க, அவ்வளவுதான். படிச்சுக்கிட்டு மற்றதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க, கன்ஃபியூஸ் பண்றீங்க? நீங்க மகரிஷிக்கு வந்துட்டீங்க, இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதை மனசுல வச்சுக்கோங்க, அவ்வளவுதானே. அதுல கூட ஒரு கவி இருக்குயா, பரமாய சக்தியில் பஞ்சமா மாபோதம் தரமாறி தோன்றது பிறப்புன்னு ஒரு இருக்கு இல்லையா? அது யார் பாடுனதுமா? ஔவையார் ஐயா. அது ஏன் ஔவையாருக்கு பாருங்க, இதை விட என்னமா தெளிவு வேண்டியிருக்கு உங்களுக்கு? இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் சொன்னதுக்கு அப்புறமாக ஏன் ஔவையாருக்கு ஓடுறீங்க? பலதான் படிக்க படிக்க சந்தேகம் தாம வரும் உங்களுக்கு. ஒரு மகான் கிட்ட நில்லுங்க, வேதாத்திரிய மகான் கிட்ட வேதாத்திரிய கிட்ட நில்லுங்க நீங்க. ஆன்மீகத்துல வந்து பல விதமான கருத்துக்கள் இருக்கு, பல விதமான கருத்துக்கள் இல்ல. நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த கருத்துல நிக்க போறீங்க? ஐயா நான் கூட அந்த இறை வணக்கம் அந்த புக்கு உங்களுக்கு இது அமைச்சிருக்கா, நீங்க வாட்ஸ்அப் இன்னும் பாக்கல ஐயா? என்னம்மா, என்ன புக்குமா? அந்த இறை வணக்கம். வணக்கம் இறைவா, வணக்கம் இறைவா, வணக்கம் இறைவா, வணக்கம் இறைவா. ஆமா, இந்த புக் உங்களுக்கு வேணும் இல்லையா? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்ன நேம் போட்டு அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன் ஐயா, நீங்க இன்னும் பாக்கல. பாத்துருப்பேன். உங்க பேரு? உமா தயாளன். என் பேரு உமா தயாளன் ஐயா, உமா தயாளன். பாத்துருப்பேன்மா, பாத்துருப்பேன். அனுப்பிடுறேன், வந்து சேர்ந்துருமா, சீக்கிரமா வந்துருமா. சரிங்க ஐயா. ஓகே ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. அதனால ஒரு அட்வைஸ்மா, ஆன்மீகத்துல மட்டும் பல பேரை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எதுலயுமே நம்ம நிக்க மாட்டோம். ஓகே, ஒரே இடத்துல ஒரே குரு. ஆமா, ஒரே குருவா இருக்கு, நல்லது. அது நம்ம குறைஞ்சபடியா பிடிச்சிருந்தோம் குருவே.
பிடிச்சுக்கிற வேண்டியதான். ஆமா ஆமா. நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. மக்கள் பயனுறும் வகையில் பொதுவான கேள்வி கேட்பதற்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்து இறைஸ்ரீ அம்மா அவர்கள், சிவஸ்ரீ அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா தான் நீங்க தெளிவா சொன்னீங்க. இந்த எப்படி ஆவியாகி மேலமாகி அந்த அறிவாகிய தெய்வம் சரியானபடி மழை காலத்துல பெய்து சரியானபடி மக்கள் கொடுக்கணும்னு செஞ்சிட்டு இருக்குது. நம்ம மனிதர்கள் செய்த தவறு நிறைய வர்றதுனாலதான் இப்ப இந்த வெள்ளம் கொடுத்து நிறைய துன்பம் அழிவு கிடைச்சிட்டே இருக்குது. இப்ப சென்னை ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், மக்கள் வந்து நிறைய ஒரு துன்பத்துக்கு ஆளாயிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த துன்பத்துல ஆளாகி அந்த கவர்மெண்ட் கொடுக்குற பணம் கூட வீட்டு ஓனரா இருக்கிறவங்க கூட போய் 6000 வாங்கிட்டு வந்துடுறாங்கய்யா. அந்த இதை வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது கூட வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ இன்னும் அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த பற்று போகல. இவ்வளவு கஷ்டம் என்ன, இப்ப கொரோனா காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரம் சரியா இருந்தாங்க, அப்புறம் எல்லாம் இயல்புக்குள்ள வந்து மாறிட்டாங்க. அதே மாதிரி இவ்வளவு சீற்றம் எதனால வருது அப்படிங்கறத சிந்திக்காம அந்த கொடுக்கறத கூட உண்மையான கஷ்டப்பட்டவங்களுக்கு அது போக மாட்டேங்குது. அந்த பணம் இருக்கிறவங்க அதை போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப எனக்கு என்னங்கய்யானா, நம்ம இந்த வாழ்த்து கொடுக்குறோம், வையகத்தை வாழ்த்துற மாதிரி இந்த மாதிரி அளவாய் பொழிக அப்படிங்கறதுல நம்ம உணர்ந்து சொல்லி இந்த மக்களுக்குள்ள எப்படி ஐயா நம்ம பண்ணலாம்? நம்மளால முடிந்த உதவி என்ன செய்யலாங்க ஐயா? நம்மளால வந்துமா நீங்க நல்லா உணர்ந்துட்டீங்க. நீங்க ஆமாங்க ஐயா. நீங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுங்க. சரிங்க. நீங்க ஓட்டு போடும்போது 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குனீங்களே, ஆமா, லஞ்சம் வாங்கினது கொடுத்துட்டு உங்ககிட்ட ஓட்டை வாங்கினாங்களே, அந்த தவறுனாலதான் நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்க. அதனால இனிமேலாச்சும் ஓட்டு போடுறதுக்கு பணம் வாங்காதீங்கன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. அந்த அறுத்தந்தை சொல்லுவாங்களா ஐயா, வாழ தெரியாத வாழும் நாட்டில் ஆள தெரியாத. கரெக்ட் பாயிண்ட். நல்ல பாயிண்ட்மா. அந்த பாட்டை எல்லா இடத்துலயும் எழுதி வைங்க. மக்கள் செய்ய தவறு இருக்குமா அதுல? ஒரு 1000 ரூபாய்க்காக ஒரு தகுதி இல்லாதவருக்கு நான் ஓட்டை போட்டுட்டேன்னா இப்படித்தான் நடக்கும். கண்டிப்பாங்க ஐயா. இல்ல அந்த மக்கள்கிட்டையும் அந்த ஒரு மனிதாபிமானம் இல்ல. சரி, அவங்களுக்கு கிடைச்ச 6000 வாங்கினா கூட அது ஏதோ ஒரு கஷ்டம், உண்மையில கஷ்டப்படுறவங்கள்ட்ட ஒரு 2-3 பேர்ட்டு அதை கொடுத்துடலான்னு என்ன வரல. முதல்ல போய் லைன்ல நின்று வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த சத்தம் கேக்குதா தேவி ஸ்ரீமா? வாழ்க வளமுடன்மா. ஐயா நிறைய பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு மிக சிறப்பாக பதில் அளித்தீர்கள் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை வாழ்த்துவோம். தத்துவ விஞ்ஞானி அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? இறை சிவஸ்ரீ அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், போரில்லா நல்லுலகம்,
பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோராட்சி நில உலகுக்கோராட்சி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து ரேகாமா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றியம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவடைகிறது. அடுத்த நிகழ்வு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். அன்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.